ஹலோ வீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், இந்த இடத்துல நம்மளுடைய சுவாமி துபாயிலேருந்து வந்தோடனே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நினைக்கும் போதே ஒரு சந்தோஷம் ஏற்படுது. வெண்ட் ஃப்ரம் வெண்ணிலா டு ஸ்டார் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரியங்காவோட மூவியோட ஒரு அப்டேட்டு. அழகான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. உண்மையுமே பாருங்கள், துபாயிலேருந்து வந்திருக்காரு மனுஷன். ஒரு டயர்டாக இருக்கும், சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்மளுடைய பிரியங்காவோட மூவிக்கு கொடுத்துருக்காரு. ருத்ர கருட புராணா, உங்களுக்கே தெரியும் இந்த மூவி பற்றி. ஸோ இதனை பற்றி நிறைய நம்மளும் பேசியிருக்கோம். இந்த ரிலீஸ் ஆகிருக்கு போல். ஸோ அதனால் அவர் வந்து வந்த உடனே, அதுவும் பாருங்களேன், அந்த வெண்ணிலா டு ஸ்டார் அப்படின்ட்டு அழகாக சிம்பிள். சுவாமிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, இதுதான். அவர் ரொம்ப நாட்டியாக ஒரு குறும்புத்தனம் அவர்கிட்ட எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி ஒரு புத்திசாலித்தனமும் இருக்கும். அது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஸ்டைலாக அழகாக சிம்பிளாக சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரியே பிரவீனாவுமே அவங்க வந்தோடனே ஏதோ கல்யாணம் போல். ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொருத்தருமே துபாயிலேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஒர்க்கை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளுடைய பிரியங்காவுக்கு வாழ்த்துக்கள். உண்மையுமே சொல்லணும்னா, ஒரு சீரியல்லாம் முடிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒருத்தருக்கு தொடர்றதுனா நிச்சயமாக பெரிய விஷயம். நான் சீரியஸாக சொல்கிறேன். பவித்ராவுக்கு பார்த்திங்கன்னா பிக் பாஸில் இருக்கும்போது திரவியும் சரி, வினோத்தும் சரி, அதே மாதிரி அந்த சீரியலில் இருந்தவங்க நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க பிக் பாஸ்க்கே. அதாவது ஒரு பிக் பாஸ்க்கே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பொதுவாக அது ஓப்பனாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்களோட மூவி, அவங்களோட வளர்ச்சி, ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் ஷேர் பண்ணும்போது இன்னும் மற்றவங்களுக்கு தெரியும். இதான் பார்க்க சந்தோஷமாக இருக்குல்ல. சரி, உங்களுடைய கருத்துக்காக ஸ்டேடியம்.